திமுக, அதிமுக இரண்டுமே தாவேக்காவோடு ஒப்பிடுகிற பொழுது கொஞ்சம் முந்தி ஓடுறாங்க. அந்த வகையில முந்திதான் ஓடுகிறார்கள். பரிசு பொருட்கள் போன்றவைகள் எல்லாம் 2 கட்சிகளுமே கொடுக்குறாங்க. அது கோயம்புத்தூர் போன்ற பல பகுதிகள்ல பார்க்க முடியுது. மக்களோடு பரிசு பொருட்கள் என்று நான் சொல்வது, இந்த நடத்தை விதிகள் வருவதற்கு முந்தைய நாள் வரைக்கும் மக்களை குஷிப்படுத்துறது தானே அது ஒரு வகையில. அதாவது குஷிப்படுத்துறது என்பது மாணவர்களுக்கு அந்த பேட் கொடுக்கறது, அந்த பாட புத்தகங்கள் நோட்டு வழங்குவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் 2 கட்சிகளுமே கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பே, அதாவது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, அமைச்சர்களாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மக்களோடு நெருங்கிய தொடர்புக்காக சில சுவாமிநாதன் வீட்டுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் வந்துச்சு? அந்த நம்ம வீட்டுக்கு கொண்டு வரல. அப்ப வந்து மிக முக்கியமா வந்து 2 கட்சிகளுமே திராவிட கட்சிகள் முந்திதான் அதுல ஓடுறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமா என்னன்னா சமூக வலைதளங்கள் வழியா மிக தீவிரமான களப்பணிகளை முன்னெடுக்கிறதா இருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு மிக மிக முக்கியமா பாத்தீங்கன்னா கடைமட்டம் வரைக்கும், கடைக்கோடி வரைக்கும் பூத் கமிட்டிகள்ல மீண்டும் மீண்டும் கூட்டங்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க அதுல வந்து நீங்க தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு பெரிய மாற்றங்கள் ஏதாவது நடந்திருக்காங்கன்னா கடந்த 1 மாத காலமாகவே திராவிட கட்சிகள் 2மே, அது தமிழக வெற்றி கழகத்துக்கும் பொருந்தும், 2மே ஏறக்குறைய ஒரு தேர்தல் மனநிலையில தான் இருந்தாங்க. எப்படாலுமே தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு உடனடியா களத்துக்கு போக வேண்டியிருக்கும் என்பதனால கட்டமைப்புகளை தயார் நிலையில தான் வச்சிருந்தாங்க. சோ அந்த வகையில 2 கட்சிகளும் தீவிரம் காட்டினாங்க. இதுல யாரு முந்தி ஓடுறது அப்படிங்கறதுல கடுமையான ஒரு யுத்தம் நடக்கிறதா பார்க்க முடியும். ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம என்ன சார், திமுகவை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களை எளிதாக கடிச்சிடலாம். கடந்த காலங்கள்ல வந்து நம்ம வந்து களத்துல ஒரு செய்தியாளர்களா இருக்கிறவங்களுக்கு கணித்து விட முடியும், இந்த தொகுதியில இவர் தான் போட்டிடுவார். இந்த முறை அதுல மட்டும் சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 குழுக்கள் சர்வே எடுக்கிறாங்க. நீங்க ஒரு திமுகன்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏஜென்சிகள் வழியா சர்வே எடுத்து 4 நிறுவனங்கள் 3 நிறுவனங்களையும் ஒரே பேர் வருதான்லாம் பாக்குறாங்க. சோ அதனால களம் வந்து போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்யறாங்க. அந்த இடம் வந்து ஒரு ஆரோக்கியமான இடம் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த ஆரோக்கியமான ஓட்டம் திமுகவுக்குள்ள தெரியுது. அந்த வகையில பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவுக்கு இணையா தலைப்பு இல்லாம தேர்தல் வேலைகள்ல ரொம்ப தீவிரம் காட்டுறத பார்க்க முடியுது. கூட்டணி கட்சிகள் இன்னும் இனங்கள் பகிர்வுகள்லாம் உறுதி செய்யப்படல. யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் போட்டியிட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அந்த சூழ்நிலையுமே கூட தொகுதிகளை வாங்குறது, அந்த படிக்கல தான் அரசியல் கட்சிகள் முஸ்தீபா இருக்காங்க. கூட்டணிக்கு போயிருமா நமக்கு போயிருமாங்கிற ஒரு பதட்டத்தையும் பார்க்க முடியுது.